ஹலோ மக்களே, வெல்கம் டு மினி டூ vlogs. இன்றைக்கி நம்ம குக்கிங்கில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா சூப்பரான 2 நான்வெஜ் ரெசிபி பார்க்க போகிறோம். ஒன்று ஆட்டு மூளை பொரியல், இன்னொன்று ஆட்டு ஈரல் பெப்பர் ஃப்ரை. இந்த 2 ரெசிபியுமே செய்கிறது ரொம்ப ஈஸி அண்ட் ஹெல்த்தியும் கூட, செம்ம டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆட்டு மூளை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போது இது செய்கிறதுக்கு ஒரு ஆட்டோட மூளை வாங்கியிருக்கோம். இது க்ளீன் பண்ணாமல் இருக்குது. இதில் நம்ம கல்லுப்பு மட்டும் சேர்த்து நல்லா 3 times வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வாஷ் பண்ணியாச்சு, பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு. இப்போ வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலையை நம்ம குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறோம். இது பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். கூடவே மூளை பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கோம். இதை நல்லா 50% அளவு வதக்கி விட்டுருங்க. இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த மூளையை இதில் சேர்த்து கிளறி விட்டுறலாம். இது அப்படியே நம்ம முட்டை பொரியல் எப்படி செய்கிறோமோ அதே ப்ரொசீஜரில் தான் நம்ம செய்கிறோம். இது ஒரு 4 to 5 minutes நல்லா வேகட்டும். லாஸ்ட்டாக இறக்குறதுக்கு முன்னாடி நம்ம பெப்பர் ஆட் பண்ணியிருக்கோம். பெப்பர் வந்து 1-2 அரைச்ச பெப்பரு. இப்போ நமக்கு செம்ம டேஸ்டியான ஆட்டு மூளை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். செம்ம டேஸ்டாக இருக்குது. இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. உங்களுக்கு ஒரு 10 minutesல ரெடி ஆகிரும். அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் ரெசிபி பார்க்கலாம். ஆட்டு ஈரல் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம ஆட்டு ஈரல் எடுத்துருக்கோம். இதில் கல்லுப்பும் மஞ்சளும் சேர்த்துக்கிறோம். இதை 2 to 3 times நல்லா வாஷ் பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறமா நம்ம வச்சுருந்தா மட்டன் ஈரலை எடுத்து இதில் சேர்த்துக்கிறோம். நான் மட்டன் ஈரல் எதுவுமே கட் பண்ணல. நீங்கள் வேணும்னா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. இது கடையிலே கட் பண்ணி கொடுத்த பீசஸ் தான். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா பரட்டி விடுங்க. இதுக்கு சில பேர் தண்ணி ஊற்றி வேக வைப்பாங்க. ஆனால் தண்ணி எதுவுமே ஊற்ற தேவை கிடையாது. நம்ம ஊற்றிருக்க ஆயிலே போதும். ஆல்ரெடி நம்ம ஈரலில் இருக்க தண்ணியே விட்டுட்டு வரும். அதனால தண்ணி எதுவுமே சேர்க்க தேவை கிடையாது. இது ஒரு 4 to 5 minutes நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நம்ம லாஸ்ட்டாக பெப்பர் போட்டு இறக்கிக்கலாம். இப்போ 5 minutes ஆகிருச்சு. பாருங்கள், செம்ம டேஸ்டியான ஆட்டு ஈரல் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிருச்சு. இது எப்படி வெந்துருச்சான்னு பார்க்கணும் அப்படின்னா, ஆட்டு ஈரல் எடுத்துகிட்டு 2ஆக கட் பண்ணுங்கள். அதில் இருக்க ஒரு பீஸா எடுத்துகிட்டு உள்ளே எந்த பிளட்டு இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நீட்டாக இருந்ததுன்னா வெந்துருச்சுன்னு கட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எவ்வளோ க்ளீனாக இருக்குது. வெந்திருக்குங்கிறத பார்த்தாலே தெரிஞ்சுக்க முடியும். இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. சின்ன பிள்ளைங்கலேருந்து எல்லாருக்குமே கொடுங்க. செம்ம ஹெல்த்தியான ரெசிபி. இது பிளட் செக்ரீட் ஆகிறதுக்கெலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம சண்டே ஸ்பெஷல் விருந்துக்கு நம்ம வாழை இலையில் வச்சு எல்லாத்தையும் சர்வ் பண்ணிடலாம். நம்ம சமைச்சது எல்லாத்தையும். இப்போ இலையில உப்பு, பெப்பர் போட்ட பாயில்டு எக்கு, அதுக்கப்புறமா நம்ம செஞ்ச மூளை பொரியல், கூடவே ஈரல் பெப்பர் ஃப்ரை, அதுக்கப்புறமா ரைத்தா, எதுக்குன்னா பிரியாணிக்காக, கர்ட் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம், அதுக்கப்புறமா வாட்டர், கூடவே நம்மளுடைய ஸ்பெஷல் மட்டன் தம் பிரியாணி எடுத்திருக்கோம். இது எல்லாத்தையும் இந்த மட்டன் விருந்து சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டாக இருந்தது சண்டே டைமில். இந்த மட்டன் தம் பிரியாணியோட ரெசிபி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ரெசிபிஸ் பிடிச்சிருந்தா லைக்கை தட்டி விடுங்க. எப்படி இருந்ததுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மினி டூ vlogs சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் டான்டான வந்து சேரும். இதே மாதிரியே நம்ம நிறைய குக்கிங் வீடியோஸ் அண்ட் vlogs போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். பிளேலிஸ்ட்டோட லிங்க்கு நான் வீடியோ எண்டில் கொடுக்குறேன். டாட்டா, நெக்ஸ்ட் ரெசிபியில் பார்க்கலாம்.